பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். டைனோசர் காலம் தொட்டே எல்லோரும் ஆர்வமாய் காத்துட்டு இருந்த ஒரு ரீமேக் அப்படின்னாது அந்தாதுன் படத்துடைய ரீமேக்கான அந்தகன். என்ன அப்படின்னா, லைக் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும், அந்த ஃபங்க்ஷனுக்குரிய முத்தாய்ப்பா டாப் ஸ்டார் பிரசாந்த் Facebookல ஒரு போஸ்ட் போடுவார். அதில எல்லாத்துலயும் அந்தகன்ல ஒரு ஸ்டில்லோட அண்ணன் நிப்பார். சரி இந்தா வந்துரும், இந்தா வந்துரும், இந்தா வந்துரும்னு எல்லாரும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நுகுதுங்கிற மாதிரி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 2018ல படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர்ங்கிறப்பவே ஸ்ரீராம் ராகவன் படமா? வாங்க நான் வாங்கிக்கிறேன்னு ஜானி கெட்டர் எல்லாம் வாங்கின மாதிரி இதையும் வாங்கிட்டாரு பிரசாந்த் ஃபாதர். ஸோ எப்படியும் வரும் வந்தா அந்த ஃபர்னிச்சரை உடைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் இத்தனை ஆண்டு காலமா காத்திருந்த ஒரு நல்ல ட்ரீட் இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு படம் பார்த்தோம். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வீடியோல பார்க்கலாம். அந்தாதுன் படம் பார்த்தவங்க கஷ்டப்பட்டு இந்த படத்துடைய கதையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்தாதுன் படம் பார்க்காதவங்க இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே அந்தாதுனோட விக்கிபீடியா பேஜில் போய் பார்த்தா கதை இருக்கும். ஸோ அவங்களும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு இது என்ன கதை அப்படின்னா, பிரசாந்த் ஒரு விஷுவலி சேலஞ்சு கையா நடிக்கிற ஒரு நபர். லண்டனுக்கு போய் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பியானிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரு எதேர்ச்சையா பிரியா ஆனந்த் உடைய ஹெல்ப்ல ஒரு பார்ல ஒரு பப்ல வேலை பார்க்குற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அங்க போய் பியானோ வாசிக்கிட்டே இருக்கிறப்போ நடிகர் கார்த்திக் அவரை மீட் பண்ணி, அடடா எவ்வளவு நல்லா வாசிக்கிறே நீ, நீ என் வீட்டுல வாசிப்பா அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு போனா அங்க கார்த்திக்குடைய மனைவி ஷிமி இருக்காங்க. சிமி என்கிற சிம்ரன் இருக்காங்க. ஸோ அங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து, சின்ன ஒரு கிளாஷ். ஸோ அந்த கிளாஷை பார்த்தாரா பார்க்கலையா பிரசாந்த்? அதுக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சு, அது பிரசாந்த் எங்கெல்லாம் கொண்டு போகுது, சிம்ரனுக்கு என்னாச்சு, கார்த்திக் என்னாச்சு, போலீஸ் ஆஃபீஸர் யாரு, பிரியா ஆனந்துக்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்தகன். ஹிந்தியில பயங்கர ஹிட். அதுக்கு பிறகு இன்னும் 2 லாங்குவேஜில் கூட படம் வந்துச்சு. ஸ்ரீராம் ராகவனுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பொய், அந்த பொய் மேல ஒரு பொய், அந்த ஒரு சுவாரஸ்ய முடிச்சுக்கள் அப்படிங்கிறது அடிக்கிட்டே போவாரு. அந்த ஒரு த்ரில்லர் பேக்கேஜ் எலமெண்ட் இந்த படத்துல கேரி ஆயிருந்தாலே இந்த படம் ஒரு நல்ல ஹிட் ஆயிருக்கும். கேரி ஆச்சா? கேரி ஆயிருக்கு. அதுதான் முதல் பிளஸ். அந்தாதுன் பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்தா கூட பரவாயில்லப்பா, ஜானி அப்படிங்கிற எடுத்து பண்ண மாதிரிலாம் பண்ணல, இதுல கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் திருந்தி மனம் இது இந்த மீட்டர்ல பண்ணா போதும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ரைட்டிங்காவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்டிங்கா ஸ்ரீராம் அவர் ரைட்டிங் நல்ல ரைட்டிங் தான் கொடுத்துருப்பாரு. ஆனா அது மேல பிரபுதேவா ஓவியத்துல கமல் கோக்கடிப்பார்ல, அந்த மாதிரி தான் தியாகு அண்ட் ஃபேமிலி எல்லா படத்துக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு அதை பண்ணல. அதனாலேயே படம் நல்லாவே இருக்கு. ஆக்டிங்காகவும் பிரசாந்த், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவங்கெல்லாம் தாண்டி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்ரன் டபு கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு ஈக்குவலாக கூட யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனாலும் சிம்ரன் நிறைய இடங்கள்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு இது இதான் அடுத்து அப்படிங்கிறது தெரியும்னா அப்படின்னா ஆமா ஆப்வியஸ்லி தெரியும். ஆனா அதை தாண்டி சஞ்சய் தத் வெர்ஷன் பார்த்த எல்லாருமே வசூல் ராஜா பார்த்தா அந்த ஒரு படத்தை தாண்டின ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபன் எலமெண்ட் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பாபநாசம் திருஷ்யம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாபநாசம்ல ஏதோ ஒரு எலமெண்ட் சேர்த்திருப்பாங்க, கிளைமேக்ஸ்ல மாத்திருப்பாங்க. இதுல அப்படி எதுவுமே இல்லாம பேஜ் பை பேஜ் டிட்டோ காப்பியா இருக்கு. அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு காப்பியா இருக்கு அப்படின்னா, சிம்ரன் வீட்டுக்கு எகுத்து வீட்டு அக்கா பேரு டிசோசா, நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாத்திட்டு அப்படின்னு இங்கேயும் டிசோசாவே. அந்த டாக்டர் பேரு சாமின்னு தான் ஹிந்திலேயே வரும். எதுக்கே மாத்திட்டு சாமினே வெப்பம் போ, தான் காசு கொடுத்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன்ல, நான் ஏன் வேலை மெனக்கட்டு இன்னொரு கதை எழுதுவானே, அதையே அப்படியே எடுப்பானே அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பிரச்சனை இல்லதான், சுவாரஸ்யமாவும் புதுசா எதுவும் இல்லை, அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது மைனஸ் இது சனாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா படம் பார்க்குறப்ப ஒரு பாடல் மட்டும் சனா பேர்ல வருது. மற்றபடி தேங்க்ஸாக தான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் போடுறாங்க. எதுக்கு இத்தனை பாடல்கள் வருது, அந்த பாடல்கள் நல்லாவே இல்லையே, ஏன் இந்த பாடல்கள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சிறப்பா இல்லை. இதெல்லாம் தாண்டி படத்துக்கு விஎஃப்எக்ஸ் அப்படின்னு போட்டு பிரசாந்த் பேர் தான் போட்டிருக்காரு. பிரசாந்த் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், அதுல எந்த மறுப்பும் இல்லை. நிறைய படங்களுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல அது ரொம்ப பெப்பரப்பேன்னு தெரியுது. ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அது கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு தான் 6% டைம் இருந்துச்சுல்ல, விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் மெனக்கெட்டு மாத்திருக்கலாமே. அதுவும் அந்த குதிக்கிற குதிக்கிற முயலு குட்டி எல்லாம் டிசாஸ்ட்ரஸ் விஎஃப்எக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இன்னொன்று, கூடுதல் திரைக்கதை அப்படின்னு போட்டு தியாகராஜன் சார் பேர் போட்டிருந்தாங்க. அந்த கூடுதல் திரைக்கதை தான் நானும் கவுண்டமணி சந்துருங்கிற மானசனை தேடுற மாதிரி படம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். எல்லாமே அப்படியே தானப்பா இருக்கு. இதில் எனக்கு நீங்கள் கூடுதல் திரைக்கதைன்னு ஒன்று எழுதுனீங்க, கிரெடிட்ஸில் பேர் போடலாங்கிறது நியாயமான விஷயம்தான். ஆனால் கூடுதல் திரைக்கதை ஒன்றுமே கூடலையே. பெர்ஃபார்மன்ஸ் வேணால் அங்கங்கே கம்மியாக இருக்குது, குறைத்த பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வேணால் போட்டு தியாகராஜன் சார் பேர் போட்டுருக்கலாம். அவர் வேற ஒரு கேமியோ வராரு. மொத்தத்தில் வேர்டிக் சொல்லணும் அப்படின்னா,
பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கும். சந்திரமுகி பார்த்த எல்லாருமே மணிச்சித்திரத்தாள் பார்த்துருங்க. அப்பதான் சோபனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? மோகன்லால் மாதிரி ஒரு ஆக்டர் இன்டர்வல் போர்ஷன்லேருந்து வந்தா கூட எப்படி இருக்கும்னு தெரியும். மணிச்சித்திரத்தாள் பார்த்த யாரும் சந்திரமுகி பார்த்துறாதீங்க. ஏன்னா இது ஒரு காமெடி படம், அது ஒரு சைக்காலஜிக்கல் படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்ல. அந்தாதுன் பார்த்தவங்களும் அந்தகன் பார்க்கலாம். அந்தாதுன் பார்க்காதவங்க நிச்சயமா அந்தகன் பார்க்கலாம். ஒரு நல்ல சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறையாவே இருக்கு. இந்த வாரத்துல வந்ததுல ஒரு நல்ல வாட்ச். வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. பிரசாந்த் படத்த போய் பார்க்கணுமான்னா, இன்னும் 25 நாள்ல மறுபடியும் பிரசாந்த் படத்த தான் பார்க்க போறீங்க. கோட். பாய்.